வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 23/2/2026 முதல் 1/3/2026 வரை 538வது வாரம், மாசி மாதம் 11 மாசி 17. அற்புதமான காலகட்டம். ஒவ்வொரு வாரத்திற்கும் நேயர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு மிக மிக நன்றிகள். பெரிய மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷமும் எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும். வேந்தர் டிவி ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், துணைவியார் ரவி அண்ணன் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள், ஸ்பான்சர்கள் என்று இந்த நிகழ்ச்சிக்காக ஒருங்கிணைந்து உதவக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. குறிப்பாக நேயர்களுக்கு எப்பொழுதும் நன்றிகள் பல. நீங்கள் இல்லையேல் இந்த நிகழ்ச்சி கிடையாது. நாங்கள் வாரம் சொன்னாலும் அதை இவ்வளோ வெற்றிகரமாக லட்சக்கணக்கான தொடர்ச்சியாக வியூவர்ஸை கொண்டு எந்த ஊரில் பார்த்தாலும் இந்த வேந்தர் டிவி நிகழ்ச்சி வாரம் சந்தோஷமாக இருக்கிறது, நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்ல செய்திகள் வருகிறது, சொல்லுகின்றது நடக்கிறது என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகின்றது தான் எங்களுக்கு பெரும் வெற்றி. இந்த வாரம் கோயில் தான், முருகர் தான். முருகருடைய குடும்பம், ஐஸ்வர்யம், மன அழுத்தம், தைரியம், அஷ்டலட்சுமி கடாட்சம், தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே தரக்கூடிய அமைப்பு. இது அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில், திருத்தணி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அற்புதமான அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடு. முருகர் என்றாலே ஒரு பரவசம். திருத்தணி முருகர் காலங்காலமாக ஆந்திர மக்களுக்கும் சேர்த்து அவர்தான் குலதெய்வம் போல். எப்படி பழனி முருகர் கேரள மக்களுக்கு இருக்கிறாரோ, திருத்தணியை சுற்றியுள்ள திருப்பதி, சித்தூர் என்று எல்லா ஊர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆந்திர மக்களுக்கும் முருகர் தான் பாதுகாவலர். அப்பேற்பட்ட மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, உற்சவர் சண்முகர், அம்மன் வள்ளி தெய்வானை, தீர்த்தம் இந்திர தீர்த்தம், சரவண பொய்கை, புராண பெயர் சிறுதணி. சிறுதணி தான் திருத்தணி ஆகிவிட்டது. அருணகிரிநாதர், நக்கீரர், ராமலிங்க அடிகளார் இத்தல முருகனை குறித்து பாடியுள்ளார். மாசி பெருந்திருவிழா 10 நாட்கள், சித்திரை திருவிழா 10 நாட்கள், ஆடி கிருத்திகை, இப்படியாக வருடம் முழுவதும் பல விசேஷ நாட்களை லட்சக்கணக்கான பக்தர்கள், சொல்ல முடியாத அளவு கூட்டம் வழிபடுகின்றனர். வருடத்தின் தினங்களை குறிக்கும் விதமாக 365 படிகளுடன் அமைந்த கோயில் இது. காரில் போகிறவர்கள் எல்லாம் போகலாம், எல்லாரும் முடிந்தவர்கள் ஏறலாம். முடியாதவர்களுக்கு கார் மலை வரைக்கும் போகும், தெய்வ சன்னிதானத்துக்கு வரைக்கும் போகும். 365 படிகளையும் கடந்து செல்லக்கூடியவர்களும் அவர்களுக்கு உண்டான ஒரு வருடத்தின் படிகள் என்பது கணக்கு. 1,00,000 ருத்ராட்சங்களை கொண்ட ருத்ராட்ச மண்டபத்தில் உற்சவர் சண்முகர் அற்புதமாக காட்சி தரக்கூடிய இடம். அறுபடை வீடுகளில் இது 5ஆம் படை என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தனை விசேஷத்தையும் கொடுப்பார். நிறைய திருத்தணி முருகர் குலதெய்வமாக நிறைய பேர் வீட்டுகளில் காணப்படுகிறது. திருத்தணி முருகருக்கு முதல் முடி காணிக்கை வரைக்கும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 வருடங்களாக எனக்கு தெரிந்து அந்த முருகருடைய, திருத்தணி முருகருக்கும் மக்களுக்கும் பெரும் தொடர்புகள்லாம் உண்டு. திருச்செந்தூரில் சூரியனை வதம் செய்த முருகப்பெருமான் கோபத்தை தணிக்கு வந்த
அமர்ந்த இடம் இது. அதாவது கோபமே போகணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வர்றது, டிப்ரெஷன் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வருவது, மன அழுத்தம் போகிறவங்க நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வருவது, கோபத்தினால பல சங்கடங்களை அனுபவித்த குடும்பங்கள் இந்த கோயிலுக்கு வருவது, ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் இந்த கோயிலுக்கு வருவது, இதெல்லாம் இதனுடைய அர்த்தம். முருகருக்கே கோபத்தை தணித்த இடமா புரிஞ்சுக்கணும். தெய்வேந்திரன் ஐராவதம் என்னும் யானையை தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த ஸ்தலம். இவ்வாலயத்தில் மூலவருக்கு முன்பாக மயிலுக்கு பதில் யானை உள்ளது. முருகன் வலக்கையில் வஜ்ரவேலுடன் இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்தியாக காட்சி தருகிறார். முருகன் கோபம் தணிந்து காட்சி தருவதால் இவ்வாலயத்தில் சூரசம்மாரம் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். சூரசம்மாரம் ஏன் கிடையாது? கோபம் வந்தால் தானே சூரசம்மாரம். கோபம் கிடையாத இடம். வள்ளி மலையிலிருந்து வள்ளியை சிறையெடுத்து வந்த திருமணம் செய்து கொண்ட தலம். எத்தலத்திலும் காண முடியாத ஆபத் சகாய விநாயகர். கடைசியாக தான் வணங்குவது வேண்டுதலை நிறைவேற்றுமா. முதல்ல எல்லாமே விநாயகரை கும்பிட்டுட்டு தானே போவோம். இங்கே மட்டும் கடைசியாக வணங்குவது தான். முருகர்கிட்ட எல்லா வேண்டுதல் செய்தாலும் கடைசியாக நம்ம தலைவனை வந்து பார்த்தா தான் வரம் கொடுப்பார். ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவர் பேர் ஆபத் சகாய விநாயகர். விஷ்ணு துர்கை தனி சந்நிதியில் காட்சிக்கு புரியக்கூடிய அற்புதமான காலகட்டம். இத்தல முருகப்பெருமான் மிகவும் அருள் வாய்ந்தவர். திருமண வரம், புத்திர சந்தான வரம், குடும்ப ஐஸ்வர்யம், மன அழுத்தம் தீர்வது, தேகாரோக்கிய குறைபாடு தீர்வது, தீர்க்காயுளை பெறுவது, அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டால் இந்த முருகனை வழிபட்டு சென்றால் அது குறைவது, எதை பார்த்தாலும் பயம் பயம் என்று கமலஹாசன் ஒரு படத்தில் நடித்திருப்பார். அதுபோல் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்களெல்லாம் கூட்டி கொண்டு வந்து வேண்டி தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இவ் ஆலயத்திற்கு வந்து சரணாகதி அடைகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் முருகன் அபயம் கொடுத்து வாழ்க்கையை மாற்றி கொடுக்கிறார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பாடத்திட்டத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மனதளவில் படித்துவிட்டும் படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியாது இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் இவ்வாலயத்தில் வந்து பெரிய பெரிய உயர்ந்த பதவிகளில் இருப்பதெல்லாம் அந்த கோயிலுடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கும் பக்தமார்களுக்கும் நிறைய இடத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிறைய சிறிய யூடியூபில் ரீல்ஸில் இந்த முருகரை பற்றி நிறைய பேர் பேசுகின்ற சமயத்திலெல்லாம் மெய்மறந்து பேசுவதை கண்டிருப்பீர்கள். நம்மளை மெய்மறுக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் திருத்தணி முருகர் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பெற வேண்டும், எல்லா விதமான சங்கடங்களும் தீர வேண்டுமென்றால் திருத்தணி முருகர் 5ஆம் படை வீடு முருகனை தரிசிப்பது எல்லா விதத்திலும் நன்மை. குறிப்பாக கோபம் தானே பெரிய பிரச்சனை. எல்லாருக்கும் இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் என்ன ரெமெடினே தெரியாது, எதுக்குன்னே தெரியாது. வீட்டில் வெளியில் வந்தால் நல்லா இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே போனால் கோபமாகவே இருப்பாங்க. எல்லாரையும் உதைக்கிறது, அடிக்கிறது, டிவியை உடைக்கிறது, பாத்திரத்தை உடைக்கிறது, தூக்கி போட்டு அடிக்கிறது, இவங்களே அடிச்சுக்கிறது, நேராக போய் செவுத்தில் அடிச்சுக்கிறது, கதவுல அடிச்சுக்கிறதெல்லாம் இருப்பாங்க. இவங்களெல்லாம் சந்தோஷமாக போய் சாதாரண நாட்களில், விசேஷ நாட்கள்லாம் உள்ளே போக முடியாது, சாதாரண நாட்களில் முருகனை போய் தரிசனம் செய்து பொறுமையாக இருந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிரசாதத்தையோ கோயிலில் நடைபெறக்கூடிய அன்னதானத்துங்களையோ கலந்து கொண்டு மைமறந்து இவரிடத்தில் அபயம் கொடுக்கக்கூடிய முருகா, உன்னிடத்தில் வந்திருக்கேன். முருகனுக்கு எப்படி உனக்கே எப்படி கோபம் போச்சோ அதுபோல் இந்த கோபம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இந்த போல் குழந்தைங்களெல்லாம் திடீரென்று இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நிறைய ஹைப்பர் என்று
வாத்தியார்கள் சொல்லி பெற்றோர்களெல்லாம் கதிகலங்க வைப்பார்கள். அதுபோல் குழந்தைகளெல்லாம் இவ்வாலயத்துக்கு வருவது சிறப்பும் பெருமையும், விரைவிலே நல்லது வருவதும், கல்யாணமான தம்பதியினர் கூட குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு வாட்டி இந்த 5ஆம் படை ஒரு டூர் மாதிரி, எந்த ஊரில் இருந்தாலும் திருத்தணி முருகருக்கு வந்து அப்படியே கீழ் திருப்பதி எல்லாம் போயிட்டு மேல் திருப்பதி போயிட்டு, மேல் திருப்பதியில் டிக்கெட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, திருத்தணியில் பக்கத்தில் பார்த்து அந்த திருத்தணியை கேட்டிங்கன்னா அங்கே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான இடம் இருக்கும். திருத்தணியிலேருந்து எதிரிலே கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயர்னு இருப்பார். அந்த நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயர் ரொம்ப பிரசித்தி பெற்ற, அவர் வரலாறுலாம் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட எவ்வளோ 10 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். அந்த நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயரையும் பார்த்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கி பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறுங்க. திருப்பதிக்கு மட்டும் போகிறது மாதிரி திருத்தணி முருகரை பார்க்குறச்ச வீரமங்கல ஆஞ்சநேயரையும் பாருங்கள். அங்கேருந்து பக்கம் ஒரு 20 கிலோமீட்டர் தான், நல்லா எதிரிலே தான் வரும் ரோடு. ஸோ யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கிடைக்கும். குறிப்பாக பணம் காசெல்லாம் இருந்தாலும் மன அழுத்தம், கோபம், பதட்டம், ஆவேசம், ஒரே சிக்கல், எது வாழ்கிறதுன்னு தெரியாமல் சூசைட் தாட்ஸு, நெகட்டிவ் தாட்ஸ் என்று இருக்கும் இல்லையா, இதெல்லாம் மாறக்கூடிய இடம்தான் இந்த திருத்தணியுடைய 5ஆம் படை வீடு என்று சொல்லக்கூடிய திருத்தணி முருகர் சுப்பிரமணியர் சுவாமியுடைய திருக்கோயில் விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க. மேலும் இந்த வாரம், அதாவது இந்த வாரம் முடிகின்ற சமயத்தில் அடுத்ததாக வரக்கூடிய நாள் 2ஆம் தேதி 2/3/2026 மாசி 18 திங்கட்கிழமை மாலையிலிருந்து பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. ஆனால் அன்றைக்கி என்ன விசேஷம் தெரியுமா? மாசி மகம் பௌர்ணமி திதி. அதனால் நேராக இதுக்கு மட்டும் ஓடாதீங்க. எதுக்கு? நேராக பௌர்ணமின்னா அண்ணாமலையாரை தான் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. முருகருடைய திருப்பரங்குன்றத்தில் விசேஷமாக இந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து, சங்கங்கள்லாம் சேர்ந்து அற்புதமான கிரிவலத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆண்டாள் பேரவை சார்பாக பெரிய அளவுக்கு, அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் ஒரு படையிலிருந்து, முதல் படையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி கிரிவலம் அடுத்த 1 வருடம் 2 வருடத்தில் எல்லா அறுபடை முருகன் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய மலேசியா முருகனிலிருந்து, சிட்னி முருகனிலிருந்து, அமெரிக்கா முருகனிலிருந்து பௌர்ணமி என்றாலே முருகனுக்கு ஒரு கிரிவலம் வர வேண்டும் என்பது தான் இதனுடைய நோக்கம். கடவுளுடைய அனுகூலங்கள், முருகரை கோயிலில் சென்று தரிசனம் செய்வதை விட முருகர் இருக்கக்கூடிய இடத்தை, முருகர் மலையை சுற்றி வந்து தரிசனம் செய்வது, அந்த முருகருடைய கிரிவல பாதையை புதுப்பிப்பது, எல்லா இடத்துலையும் பக்தர்கள் கால் மிதிக்க அந்த இடத்திற்கு உண்டான பலங்கள் கூடுவதற்கு, அதே போல் அந்த பகுதி வாழக்கூடிய வியாபாரிகள், அந்த மக்கள், அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் எல்லா விதமான வசதிகளும் பெருகுவதற்கு தான் இந்த ஏற்பாடு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எந்த இடத்தில் பக்தி வருகிறதோ அந்த இடம் செழிக்கும், அங்கே மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். அதில் வந்து ஏதோ இந்து மக்களுக்கு மட்டும் நன்மை நடக்காதீர்கள். அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம் சமுதாய மக்களும் தான் பெரும் வெற்றிகளையும். இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே திருவண்ணாமலை வந்தால் திருவண்ணாமலை சுற்றியே எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிறதோ அதுபோல தான் எல்லா இடத்துலையும் முருகனுடைய அறுபடை வீடும் டெவலப் ஆக வேண்டும். அதற்கு கிரிவலம் என்பது மிக மிக முக்கியம். அந்த கிரிவலம் தான் ஆண்டாள் பேரவை சார்பாக பெரிய அளவுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு வந்து ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் இதை முன்னெடுப்பு செய்து பெரும் பக்தர்களை கூட்டுவதற்கும், ஆன்மீகத்தின் திருப்பரங்குன்றத்திற்கு முருகனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்
பக்தர்களாலே வரக்கூடிய காலகட்டத்திலும் முருகனுக்கு எந்த கோயில்களில் இதுபோல் எந்த விதமான தப்பான விஷயங்கள்லாம் நடக்காமல் கிரிவலத்தின் மூலியமாக ஒற்றுமைகளை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டக்கூடிய அற்புதமான கிரிவலம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி வருகிறது. அந்த பகுதியை சார்ந்த பக்தர்கள் இல்லாமல் எல்லா ஊர்களிலும் இருக்க பக்தர்கள் மார்ச் 2ஆம் தேதி திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில் பயபக்தியுடன் அரோகரா என்றும், கணபதிக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, சிவனுக்கு அரோகரா, அம்பாளுக்கு அரோகரா என்று சொல்லிக்கொண்டு முருகனை வலம் வந்து எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க முருகருடைய புகழ். எப்பொழுதும் முருகர் நாமத்தை சொல்லிக்கொண்டு வாழ்வியை மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அதுபோல் வர முடியாதவர்கள் உங்கள் கோயில் பக்கத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எந்த முருகர் கோயிலிலும் அந்த முருகரை சுற்றி ஒரு கிரிவல பாதையை நீங்களே ஏற்படுத்தி அந்தந்த ஊர்களிலும் இருக்கக்கூடிய முருகனை பற்றி வெளி உலகத்துக்கு தெரிவிப்பதற்கு முயற்சி செய்வது வரக்கூடிய காலகட்டத்தில் முருக பக்தர்களுக்கெல்லாம் ஒரு பெரும் சந்தோஷத்தை, எத்தனை கோயில் முருகர் கோயில் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதையும் தெரிவதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஏற்பாடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 23/2/2026 1/3/2026 வரை உள்ள வார நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கிறது, அதற்கு உண்டான தெய்வ வழிபாடுகளை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு அலைச்சல்கள் இருந்தாலும் அதில் சந்தோஷமும் ஆனந்தமும் ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை முடித்துக் கொள்வீர்கள். ஒரு கௌரவம் கிடைக்கும், பதவி உயர் கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்திற்கு உண்டான அனுகூலம் பெரியளவு சந்தோஷத்தையும் பெரியளவு சிக்கலிலிருந்து வெற்றிகளையும் ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் காணப்படுவதும், காது, மூக்கு, தொண்டை, சளி போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது அற்புதமான காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வாமையால் தேவையில்லாத பாதிப்புகள் காணப்படும். இந்த ஒவ்வாமை விஷயத்தை தவிர்த்து கொள்வது, அதில் யார் எது வற்புறுத்தினாலும் ஒத்துக்கொள்ளாமல் இருப்பது ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், பிள்ளைகள் விஷயத்திலும் படிப்பு விஷயத்திலும் ஏற்றங்கள் அற்புதமாக தோன்றக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த எல்லா நிலைமைகளும் படிப்படியாக மாறுவது நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வசந்தத்தின் அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சுபகாரிய தடைகள் டக்குன்ற நிவர்த்தி ஏற்படுவது, தாய் வழி வரவு, குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவது என்று எல்லாமே நன்மைக்கும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தருவது, தனிப்பட்ட பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய டிப்ரெஷன் எல்லாம் படிப்படியாக மாறுவது, தொழிலில் மாற்றம், தொழிலில் ப்ரமோஷன், தொழிலில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, புது தொழில் தொடங்குவதற்குண்டான ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ரிஷபத்திற்கு ஏற்படக்கூடிய வாரமாக காணப்படுகிறது. தொழிலில் சங்கடங்கள் தீர்வதைப் போல் கண்டிப்பாக பல்லு, வாய்ப்பகுதியில் சிறிய உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். விநாயகரை பிடித்துக்கொள்ள குடும்பத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அனுகூலமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம்.
யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, வட்டிகள், கடன் அமைப்புகள் இருந்த மனத்தாங்கல்கள் சுமூகமாக முடித்து கொள்ளக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட நீண்ட நாள் பிரச்சனைகள் நிவர்த்திகள் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது பல விதத்தில் நன்மைகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற அற்புதமான காலகட்டம். எந்த வாய்ப்பு வந்தாலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குருவின் ஆசீர்வாதம் மிக முக்கியம் என்பதனால் மகான்கள் ஆசீர்வாதம் விடாமல் இருப்பது ஏற்றத்தை தரும். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் போன்ற படபடப்பில் அதீதமான மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த ஒரு விஷயம் சுமூகமாக மாறக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தினாலும் சனிக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க சங்கடங்கள், தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், பசுமாடுக்கு நான் எங்கு போவேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்கள் உறவினர்களோ நண்பர்களையோ வைத்து செய்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் பெரும் பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது சகல விதத்தில் நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய அற்புத காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக பெரிய சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். முருகரை வழிபாடு செய்வது சகல நன்மைகளையும் சகல ஏற்றத்தை தரும். வயிறு சம்பந்தப்பட்ட மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கோபதாபங்கள் கூடாது. மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீதமான கவனத்துடன் இருப்பதும், பிரச்சனைகளை வலுக்காமல் இருப்பதும், சரண்டராய் கொண்டு பொறுமையாக கடைபிடிப்பதும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக எந்த ஒரு விஷயத்திலும் தான் தோன்றித்தனமாக செய்யாமல் இருப்பது யோக பலத்தை பெற்றுத்தரும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் மேலதிகாரிகள் சொல்வதை அப்படியே கேட்பது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே அற்புதத்தையும் பேராதரவையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவதற்குண்டான அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது தனிப்பட்ட செல்வாக்குகளை கூடக்கூடிய அமைப்பு. வேற்றுமொழி மனிதர்களால் திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட உங்களை சிலர் தனிமைப்படுத்தலாம் என்று நினைத்தாலும் பொறுமை காத்து கொள்வது மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமும் சந்தோஷமும்
அனுகூலமும் ஏற்படுவது மிக நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட எல்லா அமைப்பும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். யோகபத்தின் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்யோன்யத்தை குறைத்து கொள்ளாமல் இருப்பதும் காதல் அமைப்பிலும் கவனமாக இருப்பதும் மிக மிக முக்கியம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் தேவையில்லாத மேலதிகாரிகளை பற்றியோ முதலாளிகளை பற்றியோ தவறாக சிலர் சொல்வதற்கு உங்களுக்கு சில தவறான ஆலோசனை சொல்வதை நம்பி பெரிய சிக்கலில் மாற்றாமல் இருப்பது உங்களுடைய புத்திசாலித்தனமான அமைப்பு. தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக மன அழுத்தம் பெரிய சிக்கலோ கஷ்டத்தையோ ஏற்படுத்திவிடும். உடல் ரீதியாக ஒரு விதமான பதட்டம் படிப்படியாக காணப்படும். அதை எப்படி சரி செய்து கொள்வது சீர் செய்து கொள்வது என்று தெரியாத ஒன்றன் பின் ஒன்றாக பலவிதமான சிக்கலுக்கு 24 வயதை கடந்தவர்கள், கண்டிப்பாக 60 வயது வரை இருப்பவர்கள் ரொம்ப கவனத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு ஆதரவு என்று புதிதாக வருபவர்கள் நடுவில் உங்களை விட்டுவிட்டு ஓடிப்போகக்கூடிய அமைப்பும் ஏற்படும் என்பதனால் மிக முக்கியம். திடீர் ஆதரவு பேராபத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இருக்க நட்பை சிதைத்து கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு. ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நன்மைகளும் அனுகூலங்களும் பெருமாளுடைய ஆசீர்வாதத்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கால், பாதம், முட்டு வலியில், முதுகு தண்டுவடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏற்றங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, புதிய முயற்சி, பழைய கடன்கள் பைசல், புதிதாக எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி காணப்படுவது யோக பலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. ப்ரமோஷன் தடைகள், உத்தியோக தடைகள், பணவரவு தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல்களெல்லாம் மாறுவது செல்வாக்கை கூட்டக்கூடிய ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். சுபவிரயம், நம்பிக்கை, மன அழுத்தம் தீர்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, உள்ளூர் வெளியூர் நண்பர்கள் உறவினர்கள் என்று சந்தோஷமான சூழ்நிலைகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்குறது. இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண கிளியர் ஏற்படுவது.
செல்வாக்குகள் நரசிம்மர் வழிபாடால் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்களும் சந்தோஷங்களும் ஏற்றங்களும் ஏற்படுவது, உத்தியோக ரீதியாக யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பெற்றோர்களிடம் மனமிட்டு பேசுவதும் அவர்களுக்குண்டான சிறிய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் துளாராசிக்காரர்களுக்கு சிறப்பான அமைப்பு. சுபகாரியத்தை எல்லாம் தள்ளி கொண்டு போகாமல் டக்குன்று முடித்து கொள்வது சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவு முறையில் மனமிட்டு பேச நன்மைகள் அணிவகுக்க காரணமான காலகட்டத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசி. துர்க்கையை பிடித்து கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக ஸ்கின் அலர்ஜி விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். பணவரவில் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படும். புதிய முயற்சியில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக தீரக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் எல்லாமே தீர்வதற்குண்டான அமைப்பு. இரத்தபந்த உறவுகளில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக மாறக்கூடிய அமைப்பு. பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ இருந்த தடைகள் விநாயகர் வழிபாட்டால் விலகி ஓடக்கூடிய காலகட்டம். புது உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்குன்று ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது நம்பிக்கைக்கு உண்டான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் யோக பலத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் விருச்சிகத்திற்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக தனிப்பட்ட எல்லா விஷயமும் நன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். மன நிம்மதி, தெய்வ வழிபாடுகள், உத்தியோக ரீதியாக மனசங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். பள்ளி கொண்ட பெருமாளான விஷ்ணு அவதாரத்தை வழிபாடு செய்வதும், விஷ்ணு காயத்ரியை ஜபிப்பதும், முருகரை வழிபாடு செய்வதும் டக்குன்று நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தேக ஆரோக்கியத்தில் சளி தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக எல்லா விஷயமும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று எல்லாமே நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் நன்மையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும்
பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, செல்வாக்கு சொல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, உறவினர்களை சந்திக்கக்கூடிய அனுகூலங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, சந்தோஷமான அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். தேவையற்ற சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு கவனமாக பார்த்து கொள்வது முக்கியமான அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விநாயகர் சரணம், காரிய சித்தி மாலை சரணம் என்ற மந்திர ஜபம் வாழ்க்கையை மாற்றும். வியாபாரம், தொழில், உத்தியோகம் ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, சங்கடங்களிலிருந்து ஆபத்திலிருந்து பாதுகாப்பை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமும் ஆனந்தமும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். தனிப்பட்ட செல்வாக்குகள் உடனடியாக சுபிட்சத்தை பெற்றுத்தரும். பணவரவுக்குண்டான உத்தரவாதங்கள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய முயற்சி எடுத்தால் வெற்றிகள் ஏற்படும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்கும் அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, சுபகாரிய தடைகள், சுபவரிய பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அனுகூலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். கண்டிப்பாக தான் உண்டு, வேலை உண்டு, உத்தியோகம் உண்டு சுருங்கிக் கொள்வது நன்மை ஏற்படுத்தும். இழுபறியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வாதிட்டு வம்பை விலை கொடுத்து வாங்காமல் இருப்பது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக எல்லா விஷயமும் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது அனுகூலமான சூழ்நிலை என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் பெரும் வெற்றிகளையும் அனுகூலத்தையும் தந்தாலும் சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. விநாயகரையும் வழிபாடுவது, அனுமனை வழிபடுவது, அனுமன் சாலிசா கேட்பது நிம்மதியான அமைப்பை பெற்றுத்தரும். தேகாரோக்கியம், கண்ணு சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட, முதுகுத்தண்டுவட சம்பந்தப்பட்ட கவனம் என்பதில் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த விஷயங்கள் மாறக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று எல்லா விஷயமும் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு. விரயங்கள் சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில்
அதீத கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். சனிக்கிழமையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானத்தையும் எலுமிச்சைப்பழ ஊறுகாயும் கொடுக்க பெரிய பிரச்சனைகளிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், கழிவு பாதையில் சிறு உபத்திரங்களும் பெரிதாகக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும். மிக மிக கவனமாக செரிமான கோளாறும் கழிவு பாதை உபத்திரங்களையும் கையாள்வது மிக முக்கியம் என்பதை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக சுபிட்சம் ஏற்படும். புதிய முறைகள் அனுகூலத்தை தரும். பெரிய முதலீடுகள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது சுபிட்சத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். எல்லா விதத்திலும் பெரிய அளவுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது வழிபாடு செய்வதும், எப்பொழுதும் கோளர் பதிகத்தை கேட்க சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். தேகாரகத்தையும் தெய்வ மந்திரத்தையும் முக்கியத்துவம் கொடுப்பது மிக முக்கியம். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 23/2/2026 முதல் 1/3/2026 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.